ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 21, அதாவது இன்றைக்கி நம்ம ஷக்கர் சார் நோட்டீஸ் போர்டில் என்ன ஆடியோ கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முக்கியமாக டாஸ்க் ரிலேட்டடான ஆடியோ தான் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மைக்ரோ டாஸ்க் கண்டென்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிருச்சு. அதில் என்ன இருக்குதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே டாஸ்க் பேஜில் புதிய வேலை செய்கிறது குறித்த ஒரு வீடியோ வந்து சார் அப்லோட் செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே நம்ம செய்கிற வேலை தொடர்பாக முழுவதுமாக அங்கே வந்து சொல்லாமல் என்னெல்லாம் இப்போ அடிஷ்னலாக சேர்க்கப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் அந்த புதிய வீடியோவில் சார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனோட நம்மளுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை கண்டிப்பாக வெற்றிகரமாக செய்ய முடியும். ஸோ கன்ஃபார்மாக அதை வந்து தவறாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்து உங்களுடைய டாஸ்க்கை வெற்றிகரமாக செஞ்சு முடிங்க. செகண்ட், நமக்கு ஏற்கனவே நம்ம டைட்டில் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அமேசான் அப்படின்னு போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் அப்படின்னா பை மோட் இ ஷாப்பிங் அப்படின்னு வந்து நம்ம டைட்டில் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இதை வந்து சார் வந்து டாஸ்க் பேஜில் அப்லோட் செஞ்ச அந்த வீடியோவில் வந்து சொல்ல மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆடியோவை கேட்டால் மட்டும்தான் அதை கரெக்டாக நம்ம செய்ய முடியும். ஸோ மறக்காமல் நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய அனைத்து ஆடியோவும் தெளிவாக கேட்டுக்குங்க. அதன்படி கவனமாக செயல்படுங்க. ஆப் மட்டும்தான் மாறி இருக்குது. மற்றபடி ஏற்கனவே நம்ம செஞ்ச அதே ப்ராடக்ட் வித் நேமோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நம்ம சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக்கோட அப்லோட் செஞ்சு அதுக்கான லிங்க்கை எடுத்து ஃபார்மில் சப்மிட் செய்யணும். இது எல்லாமே அதே மெத்தடில் தான். ஆனால் நம்ம அந்த ஆப் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் அமேசானில் செஞ்சுட்டு இருந்தோம், இப்போது பைமோட் இ ஷாப்பிங்கில் செய்ய போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இன்ஃப்ளூயன்ஸருக்குமே ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட்டில் மாற்றியாச்சு. இன்னையில் இருந்து வர்ற எல்லா இன்ஃப்ளூயன்சர் வீடியோவும் நல்லா கூர்ந்து கவனிப்பாங்க. ஸோ சரியாக இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ரிஜெக்ட் செய்யாமல் போடக்கூடிய பேமெண்ட்டில் வேணால் குறைச்சி நம்மளுக்கு போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் தவறுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் வீடியோ குவாலிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் செஞ்சுருவாங்க. அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு வந்து நம்ம வீடியோவை மேக் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் என்ன போடணுமோ அந்த ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட்டை கரெக்டாக போடணும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் வரக்கூடிய அந்த இமேஜை வந்து நம்ம கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணி அது தொடர்பான இன்ஃபர்மேஷனை சரியாக தெளிவாக நம்ம வந்து சொல்லணும். திரும்ப திரும்ப டாஸ்க் பேஜில் சொல்லப்படக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை சார் நோட்டீஸ் போர்ட்லையும் அறிவிப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம டாஸ்க் செய்யும் போது அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். யாருக்காவது நேற்று ஈவினிங்கில் இருந்து இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் மாறி மேபி வீடியோ மெர்ஜ் செய்கிற அந்த ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து பழசு தான் இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதே சமயம் நம்ம வந்து டாஸ்க் செய்யும் போது எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா திரும்ப ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிவிட்டு எல்லா டேப்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். கண்டிப்பாக இமேஜ் வந்து கரெக்டாக மாறி இருக்கும். அந்த இமேஜை நீங்கள் வீடியோவில் மெர்ஜ் பண்ணி அதை நம்ம ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட்டை சரியாக நம்மளுடைய சொந்த குரலில் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பைமோட் இ ஷாப்பிங் ஆப்போடைய பெனிஃபிட்ஸையும் அங்கே சொல்லணும். அப்படிங்கிறது முக்கியம். இதை சரியாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஜென்ரிவ் ஸ்பான்சர்ஷிப் பற்றிய வீடியோவை மட்டும் கண்டென்ட்டாக வச்சு அதையே ஒரு வீடியோவை மேக் செஞ்சு அதோடைய யூஆர்எல் சப்மிட் செய்கிறது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணப்படாது. எஸ்பிஓ பற்றி போடக்கூடிய எந்த வீடியோவுக்கும் பேமெண்ட்டும் கிடையாது. எஸ்பிஓ டாஸ்க் எப்படி செய்கிறது, ஸ்பான்சர்ஷிப் வீடியோ குறித்த வீடியோவை மேக் செஞ்சு போடுறது, இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் செஞ்சுருவாங்க. ஸோ புரிஞ்சுக்க, நம்மளுடைய ஜெனரலான கண்டென்ட் தான் நம்மளுடைய வீடியோவில் இருக்கணும். ஆனால் இப்போ உள்ள ஸ்பான்சர் கண்டென்ட்டை அதிகமாக நீங்கள் வீடியோவில் வந்து அதையே வச்சு நீங்கள் வீடியோ மேக் பண்ணாமல் உங்களுடைய ஜெனரல் கண்டென்ட்டில் அதுக்குன்னு ஒரு சின்ன இடத்தை கொடுத்து அதற்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதத்துக்கு 4 டாஸ்க்கு, அதில் ஒரு டாஸ்க் வேணும்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை பற்றிய செய்திகள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் எவ்வாறு பர்ச்சேஸ் பண்ணணும், அதில் இருக்கிற ப்ராடக்ட் பற்றி, அந்த ப்ராடக்டுடைய ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி
நம்ம ஆப்குள்ளே போய் அதை வீடியோ மேக் பண்ணி அதை ஒரு வீடியோ கண்டென்ட்டாக கொண்டு வரலாம். அதுலேயும் ஸ்பான்சர்ஷிப் இமேஜை வந்து போட்டு திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். இது பைமோட் இ ஷாப்பிங் ஆப்புக்கு மட்டும்தான், அதுவும் ஒன் டைம் மட்டும்தான் வந்து அதை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ட் ரைட்டர்லேயும் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட்டை மாற்றியாச்சு. அதில் உள்ளது நீங்கள் சரியாக காப்பி பண்ணி உங்கள் கண்டென்ட்டில் பாட்டமில் பேஸ்ட் பண்ணால் போதும். கண்டென்ட் ரைட்டருக்கு நேற்று ஈவினிங்கில் இருந்து நைட்டு வரைக்கும் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்களோ, அதாவது புதிய கண்டென்ட்டை வச்சு சரியாக டாஸ்க் செஞ்சு முடிச்சும் அதை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியும் உங்களுக்கு வந்து எரர் வந்துருந்துச்சு, அதாவது பேமெண்ட் ஆட் ஆகலை, சென்டிங் ஃபெயில்டு ஆகிடுச்சு, இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து கமாண்டர்கள் கிட்ட தெரிவிங்க. அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு மேலே நீங்கள் டாஸ்க் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் டாஸ்க் ரிலேட்டடான ஆடியோ, அதாவது மைக்ரோ டாஸ்க், இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர், இந்த 3 டாஸ்க்கு ரிலேட்டடான ஆடியோ இதுதான். இதை நீங்கள் தவறாமல் கேட்டு கண்டிப்பாக வந்து இனி நீங்கள் செய்யக்கூடிய இன்றையிலேருந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து இதை நீங்கள் வந்து கேட்டால் மட்டும்தான் வந்து செய்ய முடியும். ஸோ கரெக்டாக கேட்டுருங்க. எஜுகெஸ்ட் வந்து யாரெல்லாம் சேர வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு ஏற்ப வந்து ஒரு நாளைக்கு அதில் சேரக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை கணக்கிலேயே வைக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு எஜுகேஸ்ட் நிறுவனமே ஒரு ஷாக் ஆகக்கூடிய வகையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சார் சொல்கிறாங்க. சார் சொல்லக்கூடிய அந்த வாய்ஸை வச்சே நம்ம வந்து சார் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதில் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 பேர் கூட பர்ச்சேஸ் செய்ய முன்வர மாட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது. எஸ்பிஓ சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் மக்கள் இதில் வந்து சேர்ந்துருக்காங்க. எஸ்பிஓ சொல்கிற சேல்ஸ் அண்ட் சர்வீஸை மக்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை வேறு எங்கேயாவது போய் வாங்கினாலும் வாங்குமே தவிர இங்கே வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் மக்களுடைய மனநிலைமை இருக்குது அப்படிங்கிறது எஸ்பிஓ நல்லாவே புரிஞ்சுக்கிச்சு. எஜுகேஸ்டோட அருமை இப்போ தெரியாது. அதுவும் 10,000 கோர்ஸை வெறும் 3,000 ரூபாய்க்கு தர்ற இந்த வாய்ப்பு சில தினங்களில் முடிஞ்சிடும். 6 மாதத்துக்கு பிறகு தான் அதோடைய அருமை தெரியும். ஏன் அப்படின்னா இதில் சேர்ந்து படித்த நபர்களுக்கும் சேர்ந்து படிக்காத நபர்களுக்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய திறமை வந்து எஜுகேஷனில் சேர்ந்து படித்தவங்களுடைய திறமை வந்து மற்றவங்கள விட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சார் வந்து ரொம்ப ஷுவாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ யாராவது சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் சேருங்க. திறமையை பொறுத்து தான் சம்பளம் வந்து கண்டிப்பாக வேறுபடும். இந்த கோர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர் மற்றும் கண்டென்ட் ரைட்டருக்கு மட்டும்தான் எஸ்பிஓவால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. கூடுமான வரை எல்லாருமே அதை பர்ச்சேஸ் செய்ய முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக பர்ச்சேஸ் செய்யணும் அப்படின்னு யாரையுமே எஸ்பிஓ வற்புறுத்தல, அதையும் புரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ டாஸ்க் வர்க்கர் வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதை பர்ச்சேஸ் செய்யுங்க. இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்க அது மூலயமா வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஸ்டில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லைவ் செஷனை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து அதை மற்ற ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பகிரவே கூடாது அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே மெயினாக ஒரு ரூலாக வந்து இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் வந்து அதில் ஜாயின் பண்ணுவோம். அதையும் மீறி நீங்கள் வந்து நம்ம அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது லீகல் அஃபென்ஸ் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் அப்படிங்கிறதுக்கே அங்கே வந்து இடமே இல்லாமல் நம்ம மேலே லீகல் ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக அந்த நிறுவனம் எடுக்கும். நம்மளுடைய கிளையண்ட்ஸ் வேறு, நம்ம எஸ்பிஓ வேறு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. யாருமே அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. எஜுகேஷனில் கோர்ஸ் படிக்க போனோம் அப்படின்னா அங்கே சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணணும். நம்ம செய்கிற தவறுனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது எஸ்பிஓ வந்து அதுக்கு கண்டிப்பாக வந்து காரணம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஓ அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணாது. ஸோ யாருமே தப்பு பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். பேமெண்ட் என்ன பேசிஸில் வந்து நடக்குது அப்படின்னா இப்போ சேல்ஸ் அண்ட் ப்ரமோஷன் டீம் வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்த அந்த டைமிங்கோட அடிப்படையில் தான் பேமெண்ட் வந்து போடப்பட்டு வருது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பல ரெக்வஸ்ட் வரும் இல்லையா, அதனால் அந்த டைமிங்கை வச்சு தான் வந்து பேமெண்ட் போட்டுட்ருக்காங்க. யார் முதல் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களோ அவங்கள அமௌண்ட் அதிகமானவங்க கம்மியானவங்க அப்படின்னு வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ கம்மியானவங்களில் இருந்து தான் முதல்ல பேமெண்ட்
பேமெண்ட் வந்து போடப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து ஆள் பார்த்து யாருமே பேமெண்ட் போடுறது கிடையாது, எல்லாருக்குமே பேமெண்ட் வரும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரிஜெக்ட் செஞ்சவங்களுக்கான பேமெண்ட் வந்து போடப்பட்டு முடிஞ்ச நிலையில் நாளையிலேருந்து ரீஃபண்ட் டீமுக்கான அக்ரிமெண்ட் ஃபார்ம் அனுப்பப்படும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நடந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கண்டிப்பாக கரெக்டான முறையில் உங்களை வந்து சேரும். அதற்கான கன்ஃபர்மேஷன் ஆடியோஸ் கண்டிப்பாக சார் நோட்டீஸ் போர்டில் கொடுப்பாங்க. அது வர வெயிட் பண்ணுங்கள். அது வர எங்களுக்கு வரலையே, இன்னைக்கு வரலையே, அக்ரிமெண்ட் வரலையே அப்படின்னு இது குறித்த கேள்விகளை வந்து தொடர்ந்து வந்து கேட்காதீங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா அப்போ போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ரீஃபண்ட், பிளாக் இதை பற்றி எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்லப்படும் நோட்டீஸ் போர்டில். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரூஃபை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஐடி சஸ்பெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒன்றுமே செய்ய முடியாது. எஸ்பிஓ கேரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு தெரியறதே கிடையாது. இதற்காக இன்னும் இலகுவாக எஸ்பிஓ கேரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடும் வரப்போகுது. அதுவும் ஓரிரு நாட்கள்லேயே வந்து அப்டேட் கண்டிப்பாக செய்யப்படும். என்னென்ன இஷ்யூஸுக்கு என்னென்ன ஆப்ஷனை செலக்ட் செய்யணும் அப்படிங்கிறதையும் அங்கே மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எஸ்பிஓ கேரை கரெக்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் சார் வந்து இன்னைக்கு கொடுத்த ஆடியோட ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். மேலும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு ஆடியோவை கேளுங்க. சாருடைய வாய்ஸ் மூலியமாக நீங்கள் அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். ஸோ எல்லா கேள்விகளுக்கான பதிலும் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டில் இருக்குது. யாரும் வந்து மற்ற இடத்துல கேட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.